வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, நாம் இன்றைய தினம் முக்காலங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். முக்காலங்கள் என்பது 3 காலங்களாக இருக்கக்கூடிய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இத்தகைய 3 காலங்களை ஒட்டியே ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இது எல்லோரும் அறிந்ததே. ஒன்று, கடந்த கால வாழ்க்கையிலே எண்ணங்களை எண்ணி அதை பற்றி நினைத்து கவலை கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிகழ்காலத்திலே சிறிது நேரம் அவ்வப்போது உணவு உண்பது, வண்டி ஓட்டுவது, பயணம் மேற்கொள்வது, நடப்பது போன்ற நிகழ்கால செயல்பாடுகளை செய்தும் நிகழ்காலத்திலே சிறிது நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிறிது காலம் எதிர்கால வாழ்க்கையை பற்றியும், எதிர்காலத்தில் என்னவா ஆக வேண்டும், எதிர்கால நோக்கம், சிந்தனை, எதிர்காலத்தில் என்ன பெற வேண்டும், எவ்வாறு செய்தால் அத்தகைய வாழ்க்கையை முன்னேற்றம் பெற முடியும், எதிர்கால ஆசைகளையும் அவற்றை பெறுவதற்குண்டான வழிகாட்டுதலையும் சிந்தனைகளையும் திட்டங்களையும் தன்னுடைய புத்தி சிந்தனைகளை அவற்றை செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆக இந்த 3 காலங்களை தவிர்த்து மனிதனால் இயங்க இயலாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் எல்லா மனிதர்களையும் அவரவர் நீங்கள் சுய உணர்வு, சுய பரிசோதனை செய்தீர்களானால் இந்த 3இல் ஏதாவது ஒன்றிலே நிலைத்திருப்பான் மனிதன். சதா காலமும் இவ்வாறே இயங்கிக் கொண்டிருப்பான். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பெரும்பாலும் யோசித்து கொண்டிருப்பான். கடந்த காலத்தில் இழந்தது, வருத்தப்பட்டது, தோல்வியடைந்தது, ஏமாற்றம் அடைந்தது, மற்றவர்களால் ஏற்பட்ட அவமானம், அசிங்கம், விரக்தி, தோல்வி போன்றவற்றை பற்றி கடந்த கால நிகழ்வுகளிலே சதா காலமும் யோசித்து கொண்டே இருப்பான். அப்படியே சற்று வித்தியாசமாக எதிர்காலத்தை பற்றி அப்படியே யோசித்து கொண்டிருப்பான். எதிர்காலத்திலே என்னவாக ஆக வேண்டும், என்ன நிலையை அடைய வேண்டும், எத்தகைய முயற்சி செய்தால், எந்த திட்டத்தை தீட்டினால் நாம் ஒரு நிலையை எட்ட முடியும், காசு பணம் எவ்வாறு சம்பாதிக்க முடியும், நாம் ஆசைப்பட்டதை எவ்வாறு நிறைவேற்றி கொள்ளலாம் என்று எதிர்கால சிந்தனைகளை பற்றி எவ்வாறு இயங்க வேண்டும் என்பது சதா காலமும் திட்டமிட்டு அதற்கென்று ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு வழிமுறைகளையும் உருவாக்கி சிந்தனைகளிலே ஒரு பிளான், ஒரு